வேற ஏதாவது கேள்விகள் என்ன இருக்கா? இதுக்கு முக்கிய காரணம் போதை பழக்கம் தான். கடந்த 5 ஆண்டு காலத்தில் போதை பழக்கத்தை கிட்டத்தட்ட இதுக்கு முன்பு இருந்ததை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாக இளைஞர்களுக்கு மத்தியிலே அந்த பொருட்களால் புழக்கம் வந்திருக்கிறது. இதை ஒழிக்க வேண்டும். கோயம்புத்தூர் பகுதியில் கூட சமீபத்தில் ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டது. காரணம், அதில் முக்கிய காரணம் போதை பழக்கம்தான். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த போதையை ஒழிக்க வேண்டும், அதை போன்ற மதுவை ஒழிக்க வேண்டும். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு, டிவிகே அரசு மதுவை ஆன்லைன் விற்பனை, அதே போன்ற டாஸ்மாக் கடைகளை தனியார் மயமாக்குதல், அதே போன்ற மான்டெக்சிங் அலுவலக அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் வருவாய் பெற ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா டாஸ்மாக் மூலமாக வருமானம் எப்படி கூடுதலாக வருமானம் பெறலாம் என்று. ஒரு அரசினுடைய கடமை மது விற்பது கிடையாது, மதுவை ஒழிப்பது, பெண்களை பாதுகாப்பது, இளைஞர்களை பாதுகாப்பது, அதுதான் கடமை. ஆனால் மதுவை விற்கின்ற வகையில், ஊக்குவிக்கின்ற வகையில் பல நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்திருக்கிறது. அதை கடுமையாக கண்டிக்கிறோம். நிச்சயமா அது தேவையில்லை. உங்களை தேர்வு செய்தது காரணமே கடந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை மதுவும் அந்த போதைப் பொருட்களால். அதனால மீண்டும் அந்த நிலைக்கு போகக்கூடாது. நேற்று கூட பார்த்தேன். நான் அதுக்கு ஒரு அறிக்கையை விட்டு இருந்தேன், வெளியில விட்டுருந்தோம். கன்னியாகுமரி பகுதியில் மாணவிகள், பள்ளி மாணவிகள் மது அருந்து கொண்டிருக்கின்ற காட்சியெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் இது எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு? இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் தான் வாக்களித்தார்கள் அதிக அளவில். அந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். கடுமையான நடவடிக்கைகள், அதாவது இவங்க என்னைக்கு மது கூடுதலா விற்கணும், கூடுதல் வருமானம் வரணும், மான்டெக்சிங் அலுவலகம் மூலமா எப்படி கூடுதல் வருமானம் பெறலாம் என்று ஒரு குழு வைத்து செயலி, மதுவுக்கு விற்பதற்கு ஒரு செயலி உருவாக்கி டாஸ்மாக் கடையெல்லாம் தனியார் கிட்ட கொடுக்கலாமா, இப்படியெல்லாம் பார்க்கிறப்போ உண்மையிலே இவங்க மது விலக்கு கொண்டு வருவாங்களான்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏன்னா மதுவில் அவ்வளவு வருமானம், 56,000 கோடி வருமானம் வந்துட்டு இருக்கு. அதனால இது நிச்சயமா, ஏன்னா பெண் பிள்ளைகள்லாம் மது குடிக்கின்ற காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், வேதனையா இருக்கு. அதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை படிப்படியாக மது விலக்கை கொண்டு வாங்க. ஒரு வருஷம், இந்த வருஷம் நாங்க 717 மதுக்கடையில் மூடி இருக்கிறோம். வர ஆண்டு 1000 கடையை மூடுவோம், அடுத்த ஆண்டு 2000 கடையை மூடுவோம், எங்களுக்கு ஆட்சி இறுதிக்குள்ள 4800 கடையை முழுமையா மூடிடுவோம் அப்படின்னு ஒரு கொள்கையை அறிவிங்க. ஏன்னா வருவாய் ஈட்டுவதற்கு எத்தனையோ வழிவகைகள் இருக்கு. நாங்களும் கொடுத்துருக்கோம், எங்க பட்ஜெட்ல, நிழல் பட்ஜெட்ல நாங்க கொடுத்துருக்கிறோம். நாங்க